அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ரொம்ப நாளாச்சுங்க வீடியோ போட்டு. ஸோ இதுக்கு மேற்பட்டு தொடர்ந்து வீடியோ வந்துட்டு இருக்குமா. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி தான் பேசிட்டு வரணும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படின்னு சொன்னால் 21வது அதிகாரமா 22வது அதிகாரத்தில் வந்து நிற்கிறோமா. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் மொத்தம் 22 அதிகாரம் இருக்குதுங்க. அதில் 1லிருந்து 5 அதிகாரம் வரைக்கும் சபையை குறித்து சொல்லுகிற செய்திகள். 6ஆம் அதிகாரத்தில் இருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் யூதர்களை பற்றியும் அந்தி கிறிஸ்துவை பற்றியும் உபதரவ காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்ற செய்தியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்குதுங்க. 6வது அதிகாரத்தில் இருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் யூதர்களை பற்றியும் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட செய்திகள். இப்போ நம்ம 21வது அதிகாரம் வரும். இப்போ இந்த 21வது அதிகாரத்தில் இருக்கிற வசனங்கள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னா புதிய பூமியை பற்றி சொல்லுதுங்க. நம்ம வந்து 1000 ஆண்டு ஆட்சியை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் யுக ஆண்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1000 ஆண்டு ஆட்சியிலெல்லாம் என்னென்ன நடக்கும், எப்படியெல்லாம் இருக்கும், மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், தலைமை பீடம் எங்கே இருக்கும், யாரை மையமாக வச்சு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறாரு அப்படின்ற விஷயமெல்லாம் நம்ம பேசி முடிச்சிட்டோம். இப்போ புதிய பூமியானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது அப்படின்ற வீடியோவில் நான் பேசியிருக்கிறோம். ஏன் ஆண்டவர் பூமியை அக்கினிக்கு இரையாக வைத்தார் அப்படின்னா பூமியானது புதிதாக மாற்றப்படுவதற்காக ஆண்டவர் பூமியை அக்கினிக்கு இரையாக வைத்தார். புதிய பூமி அப்படின்ற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேங்க. தயவு செய்து அந்த வீடியோவை போய் பாருங்க. புதிய பூமி அப்படின்ற தலைப்பில் பேசியிருப்போங்க. நிறைய புது விஷயமெல்லாம் அதில் இருக்கும், போய் பாருங்க. இப்போ இந்த புதிய பூமியானது எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயமெல்லாம் 21வது அதிகாரத்திலும் 22வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். 21வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு வசனங்களை வாசிக்க போகிறோம். 21வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். யார் சொல்றாரு? யோவான் சொல்றாரு. நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்க்கறேன்ப்பா. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. முன்ன இருந்த வானமும் முன்ன இருந்த பூமியும் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. கடல் கூட கிடையாதான், எதுவுமே இல்லை, எல்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னா அப்போ முற்றிலுமாக இந்த பூமி வந்து இல்லாமையே ஆயிடுச்சா அப்படின்னா அப்படி இல்லைங்க. அப்படின்னா என்ன சொல்ல, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. முன்ன இருந்த வானத்தில் இருக்கிற அந்த அக்கிரம அநியாயங்கள், சாத்தானால உருவாக்கப்பட்ட தீமையான காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டுடுச்சு. பூமி கூட அதே மாதிரி தான் பூமியானது சுத்திகரிக்கப்பட்டது. பூமியில எந்த விதமான பாவம் இல்லை, மரணம் இல்லை, சாத்தானுடைய கிரி எதுவுமே இல்லை. அதனால்தான் ஆண்டவர் பூமியை நெருப்புக்கு ஒப்பு கொடுத்தாரு. பூமி வந்து அக்னி ஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. அக்னினால பூமியானது புதுப்பிக்கப்பட்டது. அப்படின்னா பூமியில இருந்தது எல்லாமே ஒழிஞ்சு போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு, எரிஞ்சு போயிடுச்சு. சாத்தானுடைய கிரியெல்லாம் கிடையாது, சாத்தானே கிடையாது.
கிடையாது. எல்லாம் அழிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுடுச்சு. பொண்ணுல அழுக்கு இருந்தா எப்படி நெருப்புல கொண்டு போய் வச்சு அப்போ அதில் இருக்கிற அழுக்கை எப்படி எடுத்துட்ட பிறகு எப்படி பொண்ணானது மின்னுதோ அது போல இந்த பூமியும் பூமியில் இருக்கிற தீமையான காரியங்களும் சாத்தானும் அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் மரணமும் பாவமும் பாதாளமும் சகலமா பூமியிலிருந்து அழிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, நிர்மூலமாக்கப்பட்டது. பூமியில எதுவுமே கிடையாது. நம் ஆண்டவராகிய தேவன் நெருப்புல பூமியை சுத்திகரிச்சிட்டாரே. இப்போ பூமி எப்படி இருக்குது? புதிய பூமியா இருக்குது. பூர்வீக பூமியை பத்தி நான் பேசி இருக்கிறேங்க. அந்த பூர்வீக பூமி தேவன் உண்டாக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் சாத்தா புதிய பூமி கூட கெடுத்துட்டான். அதனால தான் ஜலத்தால பூர்வீக பூமியானது அழிக்கப்பட்டது. பூமியானது ஜலத்தால மூடப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆதாமி ஏவாளை ஆண்டவர் உண்டாக்குனார். ஜலத்தெல்லாம் நீக்கப்பட்டது. அந்த பழைய பூமி திரும்ப புதுசாக்கி புதுப்பிக்கப்பட்டு அதில் திரும்ப ஆதாமி ஏவாளை கொண்டு வைக்க இப்போ இருக்கிறத நம்ம வாழற பூமி இரண்டாவது பூமி. ஸோ இந்த பூமியானது 1000 ஆண்டு ஆட்சியெல்லாம் கடந்த பிறகு இந்த பூமியை நெருப்புல வைப்பாரு. எல்லா காரியமும் அழிச்சு எரிச்சு சுத்திகரிக்கப்படும். எதுவுமே இருக்காது. ஆண்டவருடைய ஆதீனத்துல இந்த பூமியை எப்படி உண்டாக்கி அதில் மனிதனை வைக்கணும்னு சொல்லி நினைச்சாரோ அந்த அளவுக்கு கொண்டு வச்சிருவாரு. பரலோகம் போல இருக்கும் பூமி, பரலோகம் போல இருக்கும். ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் பூமியை எப்படியெல்லாம் வச்சு இருந்தார், அது கூட கம்மி தாங்க. ஆதாம் ஏவாளை வச்சிருந்தது கூட பாதிக்கு பாதி அளவு தான். ஆனா புதிய பூமியில முழுக்க முழுக்க 100க்கு 100 சுத்திகரிக்கப்பட்டு பொண்ணை போல ரத்தனத்தை போல பூமியானது ஜொலிக்கும். அப்போ அந்த அதுக்காக தான் வசனம் என்ன சொல்லுது? முந்தின வானமும் முந்தின பூமியும் அழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிடுச்சு. நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். புதிய வானம், புதுசா பார்க்கறேன் நானு அப்படின்னு யோவான் சொல்றாரு. அவர் தரிசனத்துல பார்த்ததை அவர் சொல்றாரு. அவர் திரும்ப என்ன பார்த்து சொல்றாரு பாருங்க. யோவான் ஆகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு யோவான் சொல்றாரு. நிறைய பேர் இந்த வார்த்தைய இந்த வசனத்தை 1000 ஆண்டுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. 1000 ஆண்டு ஆட்சியில இது நடக்காதுங்க. இது யுக யுக ஆண்டு புதிய பூமியில தான் இப்படி நடக்கும். புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பழைய பூமி நெருப்புல பூமியை வைக்க போடும்போது எல்லாமே அழிக்கப்பட்டுடும். இப்ப இருக்கிற எருசலேம், இஸ்ரவேல் எல்லாமே இந்த பூமியில இருக்கிறது மொத்தமே அழிக்கப்பட்டுடும். அப்ப எப்படி இவர் சொல்றாரு? புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு தேவனிடமிருந்து கீழே இறங்கி வர கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புதிய எருசலேம் அப்படின்னு உவமையா சொல்றாரு. எது புதிய எருசலேம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட மக்கள் 1000 ஆண்டு ஆட்சி கடைசியில பரிசுத்தவான்கள் எல்லாம் திரும்ப பரலோகத்துக்கு போயிடுவாங்க. மீதியா இருக்கிறவங்க, கைவிடப்பட்டவங்க, அதாவது உயிர் தெழாத இருக்கிற சரீரங்கள் நீதிமானா இருப்பாங்க. அவங்க 2ஆம் உயிர் தெழுதல், அதாவது செகண்ட் ராப்சர்,
இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல கடைசியில இந்த நீதிமான்கள் பரலோகத்துக்கு அந்த ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து பரலோகத்துக்கு போயிடும். சரீரம் உயிர் பெற்று எழுணுமா? சரீரம் உயிர் பெற்று எழுந்த பிறகுதான் அவங்க போக முடியும். 1000 ஆண்டு ஆட்சியில மறிக்காம நீதிமானா இருப்பாங்க. இமை பொழுது அவங்க சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் 1000 ஆண்டு ஆட்சியில. அது செகண்ட் ராப்சர், இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்படி போன மக்கள் எல்லாருமே, அதாவது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு சாத்தானும் மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல தள்ளிடுவாங்க. அநீதியா இருக்கிறவங்க, சாத்தான் கூட்டத்தை சேர்ந்த எல்லா மக்களும் சாத்தானோட சேர்ந்து அக்கினி கடலுக்கு போயிடுவாங்க. மீதியா இருக்கிறவங்க நீதிமான்கள் பரலோகத்துக்கு அதாவது பேரடைஸ்க்கு போயிடுவாங்க. அப்படி போயிட்ட மக்கள் ஒரு பெரிய கூட்டமா, முதலாம் உயிர் தெழுதல போன மக்கள், முதலாம் ராப்சர்ல போன மக்கள், 1000 ஆண்டு ஆட்சியில நீதிமானா இருந்து அவங்க மறுரூபமாக்கப்பட்டு சரீரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவங்க எல்லாருமே ஆண்டவரோடு கூட பரலோகத்துல இருப்பாங்க. 1000 ஆண்டு ஆட்சி முடிஞ்ச பிறகு சாத்தான் அவுத்து விடுறாரு இல்ல, அப்போ நீதிமான்கள் இங்க இருக்க மாட்டாங்க. உடனே அவர் எடுத்துடுவாரு. பரிசுத்தவான்களோட கூட சாத்தான் வந்து யுத்தம் பண்ணும்போது தேவன் வந்து பரிசுத்தவான்களை பரலோகத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாரு. சோ இப்படி எடுத்துட்டு போன எல்லா கூட்டமும் சேர்ந்து தான் இந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டம், இந்த பரிசுத்தவான்களுடைய சபை. இதைத்தான், இந்த கூட்டத்தை தான் எருசலேமுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. ஓமையா புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து தேவனிடமிருந்து கீழே இறங்கி வர கண்டேன். அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள், தேவனிடம் இருக்கிற பரிசுத்தவான்கள் யுக யுக ஆண்டுல புதிய பூமியில இந்த பூமிக்கு இறங்கி வருவாங்க. இத வந்து புதிய பூமி அப்படின்ற தலைப்புல நான் பேசி இருக்கிறேன். அதுல விவரமா இருக்கும். தயவு செய்து அந்த வீடியோவை போய் பாருங்க, அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ பரிசுத்தவான்கள், அந்த பரிசுத்தவான்கள் தான் எருசலேம், புதிய எருசலேம் கீழே இறங்கி வர கண்டேன். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடம் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி அலங்காரம் செய்கிறாங்களோ அது போல பரிசுத்தவான்களுடைய கூட்டம், மணவாட்டியாகிய சபை அந்த அளவுக்கு அலங்கரிக்கப்பட்டு அவ்வளோ தூய்மையா இருப்பாங்களா, அவ்வளோ ஜொலிப்பாங்களா பரிசுத்தவான்கள், மணவாட்டியாகிய சபை. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. என்ன சொல்றாரு? இதோ மனிதர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பரிசுத்தவான்கள் புதிய நகரமாகிய எருசலேம் என்கின்ற சபை, பரிசுத்த சபை, மணவாட்டியாகிய சபை தேவனிலிருந்து இந்த பூமிக்கு வந்துடும். வந்துட்ட பிறகு தேவனும் கூட இறங்கி வந்துடுவார். தேவனும் பரலோகத்தை விட்டு எங்க வந்துட்டாரு? இந்த பூமியில மக்கள் வசிக்கிறாங்க பாரு, புதிய பூமியில, அந்த இடத்துக்கு தேவனே இறங்கி வந்துடுறாராம். அதான் இத சொல்றாரு, தேவனுடைய வாசஸ்தலம், வாசஸ்தலம் இருக்கிறது. எங்க இருக்கிறது? மக்கள், மனிதர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க தேவன் இருப்பாராம். அவர்கள் இடத்திலே அவர் வாசமாயிருப்பார்.
மனிதர்கள் மத்தியில தான் தேவனும் இறங்கி வந்துடுவாரு. பரலோகத்தில் இருக்கிற தேவனே இறங்கி இந்த பூமிக்கு வந்து மனிதரோட கூட சஞ்சரிப்பாரு, மனிதரோட கூட வாழ்வாரு அப்படின்றத அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாம். அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். பூமியில இருக்கிற இந்த மனவாட்டியாகிய சபை பரிசுத்த கூட்டம் தேவனுடைய மக்களாய் இருப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவனும் மனிதர்களோடு கூடவே இருந்து புதிய பூமியில இருக்கிற மக்களுக்கு, அந்த மக்களுக்கு தேவன் கடவுளாய் இருப்பார், தேவனாக இருப்பார் அப்படின்றது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அப்போ புதிய பூமியில, அதாவது யுக யுக ஆண்டு, புதிய பூமின்றது யுக யுக ஆண்டு, அந்த புதிய பூமியில கண்ணீர் கிடையாது. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. சாத்தான் இருந்தா தானே பாவம் வரும், பாவம் இருந்தா தானே மரணம் வரும். இப்ப சாத்தானே கிடையாது. சாத்தான் இல்லாதனால பாவம் இல்லை, பாவம் இல்லாததுனால மரணம் கிடையாது, மரணமும் இல்லை, துக்கமும் கிடையாது. அங்க கஷ்டப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை, அலறுதலும் இல்லை. அலறுது, மரணம் வந்தா, ஆபத்து வந்துட்டாக்கா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அலறாங்க பத்தியா, அந்த மாதிரி காரியமெல்லாம் கூட புதிய பூமியில யுக யுக ஆண்டுல இருக்காது. வருத்தமும் இல்லை. இன்னத்துக்கு வருத்தப்படும், இந்த பூமியில இப்ப நம்ம இருக்கும்போது தான் பலவிதமான கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம், பல உபத்திரவங்களை இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது இந்த பூமியில. ஆனா யுக யுக ஆண்டுல இதெல்லாம் இருக்காது. வருத்தம் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவை எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. எது ஒழிஞ்சு போயிடுச்சு? கண்ணீர் ஒழிஞ்சு போயிடுச்சு. துக்கம் கிடையாது, மரணம் கிடையாது, அலறுதல் இருக்காது, வருத்தம் இருக்காது. இது எல்லாமே ஒழிஞ்சு போயிடுச்சு. முந்தினவைகள் யாவும் ஒழிந்து போயின அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர். அப்ப அந்த யுக யுக ஆண்டுல புதிய பூமியில தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு இல்லையா, தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் இந்த பூமியில. அப்படி இருக்கும்போது சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் பூமியில, புதிய பூமியில மனிதர்களோடு வாசம் செய்கிற தேவன் சிங்காசனத்தை அமைத்து அதுல வாசம் பண்ணுவாரு. அப்படி சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிற தேவன் என்ன சொல்றாருன்னா, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். புதுசா படைப்பாராம். இப்ப நம்ம பார்க்கிற பார்த்தீங்களா இந்த பூமியில, இந்த பூமியில 1000 ஆண்டு ஆட்சியில கூட இப்ப இருக்கிற பூமி எப்படி இருக்குதோ அப்படி நம்ம பார்க்க போறோம். அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் மாறுதல் தான் ஏற்பட்டிருக்கும் 1000 ஆண்டு ஆட்சியில. ஆனா புதிய பூமியில யுக யுக ஆண்டு காலத்துல பூமியில இப்ப இருக்கிறது எதுவுமே இருக்காது. ஆண்டவர் புதிதாக மாற்றப்படுவாராம், புதிதாக சிருஷ்டிப்பாராம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. புதிய பூமியானது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஓரளவு தான் சிந்திச்சு பார்க்க முடியும். ஏன்னா வசனத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா நம்ம நினைப்பதற்கும் மேலாக புதிய பூமி ஆண்டவர் உருவாக்க போறாரு. அதான் இதோ நான் சகலத்தையும் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன்.
அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பகிரங்கமா வரப்போறாரு. 6000 ஆண்டு கழிஞ்ச பிறகு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி பகிரங்கமா வரப்போறாரு. அது 2ஆம் வருகை. அதுக்கு முன்னாடி ரகசிய வருகைன்னு இருக்குது. வானத்தில் எக்காலம் ஓதப்படும், மரித்தவர்கள் உயிர் பெற்று எழுந்து மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அடுத்த வினாடி இந்த பூமியில பரிசுத்தமா வாழறவங்க கண் இமைக்கிற நேரத்துல அவங்க சரீரமெல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவாங்க. ஸோ இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. நம்ம எல்லாருமே இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல போயிடணும். சப்போஸ் அப்படி போக நம்ம தவறிட்டோம் அப்படின்னா, நம்ம கைவிடப்பட்டுட்டோம், ரகசிய வருகையில போகாம கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்னா 7 வருஷம் உபத்திரவ காலத்துல நம்ம தாக்கு பிடிக்கணும். மகா உபத்திரமா இருக்கும் 7 வருஷம். அந்த 7 வருஷத்துல நம்ம தாக்கு பிடிக்கணும். தாக்கு பிடிச்சிட்டோம்னாக்கா இயேசு 2ஆம் வருகை 1000 ஆண்டு ஆட்சி வந்தது இல்லையா, அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இயேசு வந்துடுறாரு. வந்துட்ட பிறகு நம்மளை சத்தாய்க்கிறதுக்கு, நம்மளுக்கு பாவத்தில் கொண்டு வரதுக்கு சாத்தானும் கிடையாது. எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பாதாளத்தில் தள்ளி அடிச்சு போட்டுடுறாரு. ஆனா இந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தை நம்மளால தாங்க முடியுமா? உணவு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, கரண்ட் எல்லாம் இருக்காது, மகா பூமி அதிர்ச்சி ஏற்படும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், ஏராளமான மரணங்கள் ஏற்படும். ஸோ பஞ்சங்கள், உணவே கிடைக்காது. 3வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது கருப்பு குதிரை வெளியே வந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம் 6வது அதிகாரத்தில். அப்போ கருப்பு குதிரை எதை அர்த்தப்படுத்துது அப்படின்னா, பஞ்சத்தை உண்டாக்குது. அவன் கையில் ஒரு தராசு பிடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு வெளிப்படுத்துற விசேஷத்தை 6வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ தராசு பிடிச்சிட்டு இருக்கிறான்னாக்கா பஞ்சம் ஏற்படும், உணவு கிடைக்காது. ஸோ அந்த கஷ்டத்தில் நம்ம போய் மாட்டிக்கணுமா? ஸோ இப்பவே நம்ம ஆயத்தமானோம். முதலாம் உயிர்த்தெழுதல்ல நம்ம போயிடணும். இந்த பூமியில நம்ம எல்லாரும் ஆயத்தமானோம் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, சர்ச் மெம்பருக்கு சொல்லுங்க. எப்போ வருவாரு? இப்போ நடக்கிற இந்த யுத்தத்தை எல்லாம் வச்சு நிறைய பேர் சொன்னாங்க, அக்டோபர் மாசம் வந்துட போறாரு ஏசாமி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. வந்துட்டாரா? ஸோ ஆண்டவருடைய அந்த எப்போ வருவாரு இந்த பூமிக்கு, ரகசிய வருகை எப்போ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தெரியாது. ஸோ அந்த நேரமும் காலமும் நமக்கு தெரியாது. திருடனை போல வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடன் சொல்லிட்டு வருவான், சொல்லிட்டு வந்தா நம்ம உஷாரா இருப்போம் இல்லையா? திருடனை போல வருவேன் அப்படின்னா நான் எந்த நேரத்திலையும் வருவேன், நீ ஜாக்கிரதையாயிரு. நீ ஜாக்கிரதை, எந்த நேரமும் நீ ஆயத்தமாயிரு. என் வருகையை சந்திக்கிறதுக்கு, என்னை சந்திக்கிறதுக்கு நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிரு அப்படின்றது தான் திருடனை போல வருவேன்ற வார்த்தைக்கு அர்த்தமா. ஸோ நம்ம எல்லாருமே ஆயத்தமாக இருப்போம். அவர் வர்றது வரட்டும், நம்ம ஆயத்தமாக தான் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஸோ இந்த புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. தேவனுடைய வாசஸ்தலம்
மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னா புதிய பூமியில யுக யுக ஆண்டுல பரலோக தேவனே இந்த பூமிக்கு வந்துருவாரு. மக்களோடு கூட வந்து சேர்ந்து சிங்காசனத்தை அமைத்து இந்த பூமியில இருப்பாரு. நம்ம தேவனா இருப்பாரு. நம்ம எல்லாம் அவருடைய மக்களா இருப்போம். ஸோ நம்ம ஓட்டத்தை சரியான பாதையில நம்ம ஓடணும். நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ளணும். ஸோ இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு உண்டான விஷயத்த, அதுக்கு உண்டான பதிலை உங்களுக்கு நான் தரணும். மாறன